காட், பாருங்கம்மா, so beautiful. அப்புறம் எக்ஸ்பென்சிவ் கூட. ரொம்ப நல்லா இருக்கு. உன்னோட டேஸ்ட் எங்களை விட நல்லா தெரிஞ்சிருக்கு. என் டேஸ்ட் எப்பவும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா உங்க பொண்ணு செலக்ட் பண்ணிருக்கல. அண்ணா, தேவாக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு மட்டும் தான் நினைச்சேன். ஆனா அவர் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. நானும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். வாமா. தேவா கிட்ட காசே இல்லையே. அப்புறம் நம்ம ஃபேமிலியில வேற ஒரே பிரச்சனையா இருக்கு. அப்படி இருக்கிறப்போ இவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் எப்படி வாங்கிட்டு வந்திருப்பான்? அப்படின்னா தேவா வீட்டுல போய் சொல்லிட்டு இருக்கான், இல்லன்னா இவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை இங்க போய் சொல்றாங்க, நான் ஆண்டி கிட்ட சீக்கிரமா பேசியாகணும். இவங்க ரொம்ப நல்லவங்க. ஒருவேளை தேவா இவங்களை முட்டாளாக்கிட்டு போறான். உட்காருப்பா. சரி, நீங்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் டீ கொண்டு வந்துடுறேன். சரி. என்ன ஷாலினி, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உனக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். வா. இல்ல ஆண்டி, பரவாயில்லம்மா, வா. இல்ல ஆண்டி, நான் நித்திகா, எஸ் மாம். நீ ஷாலினி தேவாவுக்கு அறிமுகப்படுத்த. ஆஃப் கோர்ஸ். வா ஷாலினி, கம் கம். தேவா, இவங்க ஷாலினி. ஷாலினி, இவர் தான் தேவா, மை பாய் ஃப்ரெண்ட். நான் போய் டீ கொண்டு வந்துடுறேன். நித்திகா, சொல்லுங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். என் கூட வா. ஆனா தேவா மாமா வந்துருவாங்கல்ல, அது வரைக்கும் ஷாலினி தேவா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. நாங்க இப்ப வந்துடுறோம். கம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த கேள்வியை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். நீ உங்ககிட்ட போய் தானே சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன கண்காணிச்சுட்டு இருக்கியா? என்ன ஃபாலோ பண்றியா? நான் என்ன பண்றேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நான் ஒண்ணு உன்னை ஃபாலோ பண்ணேன். நான் இப்ப இங்கதான் தங்கிட்டு இருக்கேன். இங்க பாரு ஷாலினி, இவங்க கிட்ட நீ என்ன கதை சொல்லிருக்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, நான் இங்க இருக்கிற வரைக்கும் இங்க இருந்து உனக்கு எதுவும் கிடைக்காது. உன்ன மாதிரி நான் சுயநலவாதி இல்லை. இங்க இருந்து நான் போகதான் போறேன். அநேகமா உன்னை சந்திக்கணுங்கிற விதி போல இருக்க. நான் இங்க இருக்கிற வரைக்கும் நீ அந்த பொண்ணை முட்டாளாக்க முடியாது. நீ என்னை பத்தி என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. ஆனா நான் சத்தியமா யோசிச்சு கூட பார்க்கல, பணத்துக்காக நீ இப்படி ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸை மிஸ்யூஸ் பண்ணணும். அங்க ஹாஸ்பிட்டல்ல பே பண்றதுக்கு பணமே இல்ல. ஆனா நீ இங்க காஸ்ட்லி கிஃப்ட் கொடுக்கறியா? இங்க பாரு ஷாலினி, இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படின்னா அந்த கல்யாணத்தை நீ காசுக்காக தான் பண்ணிட்டு இருக்க. உன் நினைச்சு வெக்கமா இருக்கு தேவா. உழைக்காம படம் சம்பாதிக்கிறதுக்கு நீ இந்த மாதிரி வழியை தேடுவியா? அட நீ மட்டும் என்ன உத்தமியா? நீயும் ரவியை காதலிக்கிற மாதிரி நினைச்சது இதுக்காக தானே? அப்புறம் அவனை டைவர்ஸ் பண்ணி அவனோட ப்ராப்பர்ட்டியில ஒரு பங்கு வாங்கணுங்கிறதுக்காக தானே? அப்புறம் நீ இதை எதுவுமே உன்னோட ஃபேமிலிக்காக பண்ணவே இல்லை, அந்த சிவாக்காக பண்ண. அந்த சிவா கிட்டே நீ உண்மையா இல்லையே, கடைசியில் அப்படியே கொண்டுட்ட. என்ன கேட்டா நீ இன்னும் ஜெயிலே தான் இருந்திருக்கணும். அங்க இருந்து வெளியில வந்திருக்கவே கூடாது. ஒருவேளை எங்க கூட இருந்தீனா நாங்க சந்தோஷப்படுறதுதான் உன்னால பார்க்க முடியாது. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அந்த பையன் உனக்கு செட் ஆக மாட்டான். அவன் கண்ணை பார்த்தாலும் தெரியுதா அவன் போய் சொல்றானு. அவன் நடந்துக்கிற விதத்தை பார்த்தாலும் ஏமாத்தான் தெரியல. அவன் ஒண்ணும் நல்லவன் இல்ல, அவன் பிரிட்டன் பண்ணிட்டு இருக்கான். இன் ஷார்ட் அவன் ஒண்ணு முட்டாளாக்கிட்டு இருக்கா. இஸ் a fraud. ஆனா பிளீஸ், நீங்களும் பொண்ணுங்க கிட்ட வேற வேற மாதிரி பேசி அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவீங்கல்ல, அப்ப நீங்களும் அந்த மாதிரி தானா? நித்திகா, எனக்கு அவனுக்கு வித்தியாசம் இருக்கு. அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்காக தான் அப்படி பேசுவேன். ஆனா அந்த பையன் வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏன் பண்றான்? அவன் உன்கிட்ட இருக்கிற பணத்துக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் காதலிக்கிறது ஒண்ணு இல்ல, உன்கிட்ட இருக்கிற பணத்தை தான் காதலிக்கிறான். அதுக்காக தான் இந்த காஸ்ட்லியான கிஃப்டோட வந்திருக்கான். ஏன்னு தெரியுமா? நம்ம பார்வை அவன் மேல இல்லாம அந்த கிஃப்ட் மேல இருக்கு. ஆனா ப்ளீஸ், நான் ஒண்ணு சின்ன பொண்ணு இல்ல, எனக்கும் தெரியும் யாரோட மனசுல என்ன இருக்குன்னு. காசு யாருக்குதான் லைஃப்ல பிடிக்காம இருக்கும்? நீங்களே சொல்வீங்கல்ல, காசு நிறைய கிடைச்சா எதையும் பார்க்க மாட்டேன், யாரு உண்மையானவங்க இல்லன்னு. நித்திகா, நான் எடுத்துக்கிற கேஸ் உன் லைஃப் சம்பந்தப்படுத்ததா? ஆனா நானும் உங்ககிட்ட இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ப்ளீஸ் என்னோட லைஃப் நீங்க உங்க கேஸ் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க.
எனக்கு யாரையாவது ரொம்ப பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நீங்க அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்க, கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. அப்புறம் அண்ணா இப்பெல்லாம் எனக்கு என்ன தோணுது தெரியுமா, உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லைன்னு. வாட்? எனக்கு உண்மையில அக்கறை இல்லையா? உன்னோட எல்லா ஆசையும் நிறைவேற்றிருக்கேன். இது எல்லாம் உண்மையில அக்கறை இல்லாம தான் நான் பண்ணனா? நீ எப்ப எதை கேட்டாலும் நான் வாங்கி கொடுத்திருக்கேன். அண்ணா நீங்க எனக்கு வெறும் காசு தான் கொடுத்தீங்க. ஆனா தேவா எனக்கு நிறைய டைம் ஒதுக்கி இருக்கான், என்ன நல்லா கவனிச்சுக்கிறான். நான் எப்பெல்லாம் சோகமா இருக்கானோ அப்பெல்லாம் என்ன சிரிக்க வைக்கிறான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அண்ணா, ஒரு நாள் அவனை பார்க்காம இருந்தா என் மனசுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், என் லைஃப்ல ஒண்ணுமே இல்லாத மாதிரி. அப்புறம் என் லைஃப யாரு கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவரையே என் லைஃப்ல இருந்து நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இங்க பாரு நிகிதா, ஆரம்பத்துல எல்லா பசங்களும் இப்படிதான் இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் எல்லாருமே மாறிடுவாங்க. உன்கிட்ட இருக்கிற பணத்தை தான் அவன் காதலிக்கிறான். இந்த பணம் எல்லாமே நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். என்ன ரொம்ப அழ வைக்கிறீங்க என்ன? அந்த காசை நீங்க எதுக்கு சம்பாதிச்சீங்க? ஏன்னா அதை நம்ம செலவு பண்ணணும்ன்றதுக்காக. ஆனா ஒருவேளை அதுல கொஞ்சம் காசை நீங்க உங்க தங்கச்சிக்காக செலவு பண்ணீங்கன்னா அதுல என்னன்னா ஆயிட போகுது? Do you even realize, ஷாலினி, நீ எங்களை பொறுத்த வரைக்கும் செத்துட்ட. உன் குடும்ப நபர்கள்லாம் நீ இழந்துட்ட. அப்புறம் சிவாவ, அப்புறம் ரவிய உயிரோட இருக்கும்போது நீ கொன்னுட்ட தெரியுமா உனக்கு? அதனாலதான் சொல்ற ஷாலினி, இந்த வீட்டுல மட்டும் இல்ல, தயவு செஞ்சு எங்க வாழ்க்கைய விட்டு போயிட. ப்ளீஸ் உன்னோட முகத்தை மட்டும் காட்டிடாத. இருக்கவே மாட்டியே. நான் கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் உன்னால பார்க்க முடியாது. என் முகம் கொஞ்சம் வாடினா கூட ஏதாவது பண்ணி நீ என்ன சிரிக்க வச்சிருவேன். இப்போ உன் அக்கா நான் உனக்கு இவ்வளவு விருப்பம். ஷாலினி, நீ யாருக்கும் அக்கா இல்ல, அப்புறம் நீ யாருக்கும் பொண்ணு இல்ல. இன்னைக்கு நீ சிவாவை கொன்ன, ஜெயிலுக்கு போனியும் அன்னைக்கே உனக்கு இருக்கிற உறவை நாங்க வெட்டிட்டோம். சோ தயவு செஞ்சு யாருக்கிட்டயும் இங்க சொல்லிடாத, நான் உன்னோட தம்பி இல்ல. உன்னோட பேரை நான் என் கூட சேர்த்து வச்சு பார்க்க விரும்பல. What the hell? இவங்க ரெண்டு பேரும் அக்கா தம்பியா? ஆனா இவன் ஷாலினி தன்னோட அக்காவை ஏத்துக்க மாட்டேங்கிறான். இவனை பத்தி நான் நினைச்சது உண்மையாயிடுச்சு. இவன் பணத்துக்காக தான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறான். ஆனா என் தங்கச்சி நித்திகா இதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். நான் இப்ப பார்த்த விஷயத்த சொன்னா அவ எப்படி நம்புவா? இல்ல, இந்த தேவாவை பத்தி நான் இன்னும் முழுசா தெரிஞ்சுக்கணும். இவனோட ரியல் இன்டென்ஷன்ஸ் புரிய வைக்கிற மாதிரி சாட்சியங்களை ரெடி பண்ணணும். அப்பதான் நித்திகா அதை உண்மை நம்புவா. ஆனா நான் நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு ஷாலினி இந்த வீட்டிலே தங்கி ஆகணும். அட்லீஸ்ட் இவனை பார்த்தா எல்லா உண்மையும் தெரியற வரைக்கும். இங்க பாருப்பா, இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு போய் வை, இல்லைன்னா கலைஞ்சு போயிடும். சார் என்னங்க? இந்த ரிங் அங்க கீழே கிடந்துச்சு, யாருதுன்னு தெரியல. சரி, நீங்க வேலையை பாருங்க. சார், இந்த ரிங்கு கிடைச்சது ஒருவேளை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோடதாவது? இந்த ரிங் ஷாலினியோடதாச்சு. நீ இவ்வளவு பெரிய சீன் கிரியேட் பண்றியா? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சார். இந்த ரூம் எங்க போச்சு சார்? இங்க கீழே கிடந்துச்சு, அதான் உங்ககிட்ட கொடுத்தேன். எனி ப்ராப்ளம் சார்? எனி ப்ராப்ளம்? எஸ் சார். ஷாலினி உயிரோட இல்ல, ஆனா போட்டு நெருங்கி எங்க எப்படி வந்துச்சு? சோ அப்படின்னா என் தங்கச்சி கல்யாணம் பண்ண நீ ஆசைப்படுறேன்? Yeah, of course. இவளோட சந்தோஷத்துலதான் என்னோட சந்தோஷம் அடங்கியிருக்கேன். அப்புறம் வாழ்க்கை முழுக்க இவளோட சந்தோஷமா வச்சுப்பேன். இவ சந்தோஷமா இருக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். அதுக்காக தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இவங்க கல்யாணத்துல எனக்கு எந்த ஒரு அப்செக்ஷனும் இல்ல. நெக்ஸ்ட் மீட்டிங்ல உங்க ஃபேமிலி சந்திக்கணும், கல்யாணத்துக்கு டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்ப சரி, ஓகே. நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப என்னோட ஃபேமிலி இங்க நான் கூட்டிட்டு வரேன். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். நான் கிளம்புறேன். பாய் பேபி. பாய் தேவா. சரி, ஓகே ஆண்டி.
ஓகே அங்கிள் வரேன். போயிட்டு வாப்பா. ஹலோ, ஏயா நித்திகா, நான் அந்த பையனை பத்தி தப்பா நினைச்சிட்டேன். பட் உங்க கல்யாணத்துல எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்ல. ஓகே, உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்தா கூட நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்புறம் நீ இந்த வீட்ல இருக்கலாம் ஷாலினி. உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த வீட்ல இருக்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லது. நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டுனா எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. எங்க அம்மா கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. இவங்களுக்காகவாவது நீங்க இருக்கணும். என்னால இங்க இருக்க முடியாது. சேகர் சொல்றது கரெக்ட் தாமா. இப்போதைக்கு உனக்கு தங்க இடம் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் எங்களால எப்படி உன்னை திடீர்னு வெளியில போக சொல்ல முடியும்? அதுவும் இல்லாம எங்க கூட இருந்தேன்னா எங்களுக்கும் அது சந்தோஷமா தானே இருக்கும். அப்புறம் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறேன். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? அது சேகர், இன்னைக்கு நம்ம சொந்த ஊருக்கு எல்லாரும் ஷிஃப்ட் ஆகி போக போறோம்ல, ஷாலினி எனக்கு ஹெல்ப் பண்ணுவா. அப்புறம் நாளைக்கு நித்திகாவோட கல்யாணம் தேவா கூட நடக்கும். கல்யாண நேரத்துல எனக்கு யாராவது ஒரு பொண்ணு ஹெல்ப்புக்கு வேணும் இல்ல? எதுக்காகமா நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? யாராவது வெட்டிங் பிளானர் வச்சுக்கலாம்ல? ஏன், எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா. அவளோட கல்யாண ஏற்பாடை எல்லாம் நானே முன்ன நின்னு பண்ணுவேன். அப்புறம் ஹெல்ப் எல்லாம் நம்ம ஆளுங்க கிட்டதான் வாங்குவேன். நம்ம ஆளுங்களா? இவன் இப்ப நம்ம ஆளுங்களானா? இவனை நம்ம வீட்டுல இருக்க சொல்லிதான் சொன்னேன். சொந்தம் கொண்டாட ஒண்ணும் இல்ல. என்னைக்கு இவ என்னோட உயிரை காப்பாத்தினாலும் அன்னையில இருந்து இவ எனக்கு உறவாயிட்டா. அதுக்கப்புறம் இவ எனக்கு வாழ்க்கை பூரா கூடவே இருந்தாலும் சரி. எனக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஐம் சாரி, என்னால இங்க தங்க முடியாது. நான் இதுக்கு மேலே உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. பாரமா ஏமா இருக்க போற? நீ விருப்பப்பட்டா என்னோட என்ஜிஓலயே வேலை செய்யலாம். அங்க நாங்க ஜெயில இருந்து வெளியில வந்த பொண்ணுங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ அங்க வேலை பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற பெண்களுக்கு ஹெல்ப்பாவும் இருக்கும்ல. நீ என்னோட என்ஜிஓல வேலை பார்த்தேன்னா அதுக்கப்புறம் நீ இங்க தங்குறதுல உனக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த உதவாக்கற என்கிட்ட வெறும் வாய்க்கிலேயே பேசுவான், என்ஜிஓக்கு வந்து நான் ஹெல்ப் பண்றேன்னுட்டு. ஆனா பணம் சம்பாதிக்கிறதுல நேரம் மிச்சமானா தானே இவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவா. இது சரியில்லை மேம். ஒரு முறை உங்களை இந்த பொண்ணு காப்பாத்தலான்றதுக்காக பெத்த பிள்ளைய பார்த்து உதவாக்காரன்னு சொல்றீங்க. நீ வாய முடுற. நீ சொல்லுமா, உனக்கு இங்க தங்குறதுல எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல? யூ ஆர் தி பெஸ்ட் மாம். நான் பண்றத உதவி மட்டும் நினைக்காத. நான் இங்க உன்னை எதுக்காக இருக்க சொன்னேன் தெரியுமா? என் கண்ணுக்கு முன்னாடியே நீ இருக்கணும். ₹1,00,000 கடனை வசூல் பண்ணணும்ல, அதுக்குதான். ஒருவேளை இதான் சரியா இருக்கும் நினைக்கிறேன். ஏதாவது நல்ல வேலை பண்ணி காசு சம்பாதிச்சுனா இவரோட கடனை நான் சீக்கிரம் அடைக்க முடியும். அப்புறம் என் ஃபேமிலிக்கு என்னால உதவி பண்ண முடியும். ஆனா அதுக்காக நான் இங்க இருக்க வேண்டியது அவசியமா? குழந்தை என்ன அழுதுட்டு இருக்கான், தூக்கு. மகேஷ், என்னால எப்படி தூக்க முடியும்? நானே எழுந்திருக்க முடியாம இருக்கேன். ப்ளீஸ் எனக்காக இதை மட்டும் செய்யுங்க. நீங்களே தூக்கிக்கோங்க. அவன் ரொம்ப நேரமா அழுதுட்டே இருக்கான். ஒரு வேலை வீக்னஸ் தான் தூக்க முடியல போல இருக்கு. சரி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் பார்வதி மட்டும் கூட்டிட்டு போறேன். அவங்க அவனை பாத்துப்பாங்க. நீ
இந்த ரிங் ஷாலினியோட தான். இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த ரிங்கை யார் கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியணும். ஷாலினி அப்படின்னா இது எப்படி முடியும்? ஷாலினி தூக்கில போட்டாங்களே, அப்ப இவன் எப்படி இது? யார் இவ? ஒருவேளை இது ஷாலினி தானா? யாரா இருந்தாலும் சரி, இந்த விஷயம் தெளிவா தெரியற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. நான் உடனே சேகர் வீட்டுக்கு போகணும். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? முதல்ல அவங்க கூட ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்தேன். இப்போ இந்த மும்பை ஹவுஸ்க்கு நான் ஷிஃப்ட் ஆயிருக்கேன். எதுக்கு? வெறும் ஒரு வேலைக்காகவா? இல்ல, நான் ஒரு நன்றி கடன் தீர்க்கறதுக்காக இன்னொரு உதவி வாங்க முடியாது. இல்ல, நித்திகா, அவளை விட்டுட்டு எப்படி போக முடியும்? தேவா பணத்துக்காக தான் அவளை கல்யாணம் படிக்க போறாங்கிற விஷயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். என் கண்ணெதிரிலே அவன் லைஃப் கெட்டு போக நான் விட மாட்டேன். நான் எங்கேயும் இருந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனா அவளுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக நான் எங்கேயே இருக்கணும் ஏதாவது அவசியம் இருக்கா? நான் சேகர் கிட்ட பேசியே ஆகணும் இப்பவே. அங்க என் மாம் கிட்ட நீ தங்கறதா சொல்லிட்டு வந்துட்டா, அப்புறம் என்கிட்ட இங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? என்னோட ப்ராப்ளம் நான் தான். என்னோட பாஸ்ட் லைஃபால உங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சேகர். ஆமா, நான் இங்க வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா இண்டிபெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு தெரியும் என்னால ஆன்டி கூட வேலை செய்ய முடியும். ஆனா என்னால உங்க கூட தங்கி இருக்க முடியாது. ஐம் சாரி, நான் போய் ஆகணும். எதுக்காக இவ்வளவு ஃபுட்டேஜ் வேஸ்ட் பண்ற? ஒரு வாட்டி என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், என்னோட பாஸ்ட், அது இதுன்னு சொல்லி எதுக்காக இப்படி டிராமா பண்ணிட்டு இருக்க? உன்னை தேடி நல்ல நேரம் வரும்போது நாமளே ஒதுக்கி அதை இக்னோர் பண்ணக்கூடாது. உனக்கு தங்கறதுக்கு வீடு, ஜாப் எல்லாமே கிடைச்சும் அதை வேணாம்னு சொல்றல. அதாவது யார் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்களோ அவங்க கிட்ட நீ ஆட்டிடியூட காட்டல. சரி, போறதா இருந்தாலும் எங்க போவ? உனக்கு தங்கறதுக்கு வீடு இருக்கா? இல்ல உனக்கு கூப்பிடறதுக்கு ஃபேமிலி இருக்கா? ஆமா, எனக்கு ஃபேமிலி இல்லதான். எங்க வீட்டுல நான் யாருக்குமே தேவையில்லை, எதை வேண்டாம்னு சொல்றாங்க. எங்க அம்மாவுக்கு ஞாபகம் இல்லாம போயிடுச்சு. என்னோட தப்ப என்ன கொலைகாரின்னு சொல்றான். உனக்கு என்ன தோணுது சேகர்? ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்தது நான் அந்த லைஃப் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கேன்னா, ஒவ்வொரு நிமிஷமும் செத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் என் உறவுகளோட வாழ நினைக்கும் போது அவங்க என்ன விட்டு போனாங்க. இப்ப நான் வேலைக்கு போக நினைக்கும் போது என் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நான் என்ன பண்றது? சாகணும் நினைக்கும் போது நீ என்ன காப்பாத்துன, அப்புறம் இப்ப வாழணும் நினைக்கும் போது நீ என்ன வாழ விட மாட்டேங்கிற. நான் என்ன பண்றது? ஷாலினி, I can understand your pain. உன்னால புரிஞ்சுக்க முடியாது. உன்னால புரிஞ்சுக்க முடியாது. நான் என் லைஃப்ல தோத்து போயிட்டேன்.
என்னோட உறவுக்காரங்களுக்கு நான் அண்ணியன் ஆயிட்டேன். என் மேல அன்பு வச்சிருக்கிறவங்க கண்ணிலேயே நான் இப்ப வெறுப்ப பாக்குறேன். உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? நீ உன்னோட பொய்யான ஃபீலிங்ஸ காட்டி உன்னோட பொய்யான அன்பை காட்டி அந்த பொண்ணு கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது you have fun, right? எனக்கு வந்து யோசிச்சு பாத்தியா, ஒருத்தவங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த லவ் ஸ்டோரி அதுவே பெரிய டிராஜடியா மாறிடுச்சுன்னா அது எப்படி இருக்கும்னு? எந்த வேதனை எந்த கஷ்டத்தை பத்தி நீ யோசிச்சு கூட பாக்கலையோ அது எல்லாத்தையுமே நான் அனுபவிச்சுட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு மூச்சிலையும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பொண்ணுங்க முன்னாடி எடுத்திருக்காங்க சேகர். ஆனா அப்பெல்லாம் உனக்கு எதுவுமே தோணல. ஆனா இப்போ இவ அழும்போது மட்டும் எனக்கு எப்படி தோணுது?